ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி அனுதினமும் வந்து கொண்டிருக்கும் இந்த அப்பனை அலட்சியம் செய்துவிடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே. எதையும் எளிதாக எடுத்து கொள்ளாதே. உன்னிடம் வரும் ஒவ்வொரு விஷயங்களும் ஏதோ ஒரு மாற்றத்திற்காக மட்டுமே வருகிறது என்பதை புரிந்து கொண்டு இதை முழுமையாக கேள் என் தங்கமே. என் பக்தர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, தேவை இல்லாமல் இனி நீ உன்னுடைய துணையை பற்றி கவலைப்பட வேண்டாம் என் தங்கமே. ஏனென்றால் உன்னுடைய துணை உனக்கு ஒரு நல்ல செய்தியை கூறவே இப்போது வந்து கொண்டிருக்கிறார் என் தங்கமே. நான் சொல்லும் இதை உன் செவி கொடுத்து கேள் என் தங்கமே. நீ நான் சொல்வதைப் போல பொறுமையாகவும் அமைதியாகவும் நடந்து கொண்டாள் நாள் அமைதியாகவே செல்லும் என் குழந்தையே. இதில் நீ கவனமாக இருக்க வேண்டும். சிலர் தொடர்ந்த இழப்புகள் முடிக்கும் வந்தாலும் பண வரவுகள் சிறு தடைகள் தொடரும் காலமாகத்தான் இது பயம் இருக்கின்றது என் தங்கமே. பயம் மற்றும் பதட்டம் மேலும் இழப்புகளை அதிகரிக்க செய்துவிடும் என் குழந்தை. அதனால் பதட்டத்தையும் பயத்தையும் கட்டுக்குள் வைத்துக்கொள். கொஞ்சம் ஓய்வெடு. அடுத்தது தெளிவாக திட்டமிட்டு அதை சரியான நேரத்தில் தொடங்க என் தங்கமே. எதையும் எதிர்த்தோம் கவிழ்த்தோம் என்று பதட்டப்பட்டு கொள்ளாதே. சரியாக பொறுமையாக நிதானமாக செய்துவிடு என் தங்கமே. அப்படி உனக்கு அதுவெல்லாம் வர கஷ்டமாக இருந்தால் நான் சொல்லும் இதை நீ செய்ய வேண்டும் என் குழந்தையே. காலையில் எழுந்து ஒரு 5 நிமிடம் உன் கண்களை மூடி உன் கண்களின் கவனத்தை உன் நெற்றி பொட்டில் வைத்து உன் காலில் ஜம்மணங்கால் போட்டு கைகளை நீட்டி நீ தியானம் செய்து பார். உனக்கு நிதானம் படிப்படியாக வந்துவிடும் என் தங்கமே. அதை நீ நிச்சயமாக உணர்வாய். இதை ஒரு தொடர்ந்து 21 நாட்கள் செய். பிறகு உனக்கு நிதானங்கள் நிச்சயமாக வரும். உன் வார்த்தைகளில் வலிமை உண்டாகும். உன் சிந்தனைகள் நீ நினைத்தபடி மாறும் என் குழந்தையே. இதை செய்துவிட்டு இந்த கமாண்டின் கீழ் இந்த அப்பனுக்கு பதிவிடு. இது உனக்கு செயல்பட்டதா இல்லையா என்பதை நீ கூர் என் தங்கமே. இழந்தவைகள் உனக்கு மீண்டும் கிடைக்கும். நீ மீண்டும் மீண்டும் செய்த தவறுகளை செய்யாமல் காத்திருக்கும். இலக்கை சரியாக அடைய வைக்கும். மீண்டும் ஒரு வாய்ப்பை உனக்கு உன் அப்பன் நான் தந்து கொண்டே இருக்கின்றேன். சரியாக சிந்தித்து செயல்படு என் தங்கமே. எத்தனை முறை தருவேன் என்பது என்னிடமும் தெரியாது. அதனால் கூறுகின்றேன், வாய்ப்பு வருவதை நீ கப்பென்று பிடித்து அதை செய்து பழகு என் தங்கமே. உன்னுடைய துணையும் இப்போது அப்படித்தான் இருக்கின்றார். உன்னை பற்றி சிந்தனையில்தான் மூழ்கி இருக்கின்றாள். நீதான் இவரை பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். ஆனால் அவள் துளி அளவு உன்னை பற்றி நினைப்பதில்லை என்று வருத்தப்பட்டாயா? உன்னிடம் வரவேண்டும் என்ற ஏக்கம் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது என் தங்கமே. உன் துணையின் மனதில் அவர் உன்னோடு வந்து உனக்காக நீயும் அவரும் சேர்ந்து வாழ்க்கைகள் வாழ வேண்டும். அந்த நினைவுகள் அவரின் இறுதி வரை இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் என் தங்கமே. நிச்சயம் கூடிய விரைவில் இவர் உன்னிடத்தில் வந்துவிடுவார் என் தங்கமே. அவரை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. அவர் நன்றாக இருக்கிறாரா இல்லை நம்மோடு சேருவாரா என்று உன் மனம் பதட்டப்பட்டு எது நடக்கும் என்று பிதைத்திருக்கும் என் குழந்தையே. எல்லாம் நல்லதாக நடத்தி கொடுக்கின்றேன். யாரையும் நம்பி யார் பகையையும் கொள்ளாதே. யாரும் உன்னிடம் கடைசி வரை வரக்கூடியவராக இருப்பாரா என்று எனக்கு தெரியவில்லை என் தங்கமே. அவர் உன்னை தூண்டிவிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பது மட்டும் இந்த அப்பனுக்கு தெரியும். ஏனென்றால் கடைசியில் அவர் ஒன்று கூடி விடுவார்கள் என் தங்கமே. நீ மட்டும் இந்த இடத்தில் பகையாளி ஆகி விடுவாய். அதற்காக கூறுகின்றேன், அவர் சொல்வதை அப்படியே நம்பிவிடாதே. உன் உள்ளத்தில் ஒளியும் வலியும் உனக்குள் இருப்பதை நான் மட்டுமே கண்டு கொண்டிருக்கின்றேன். அதனால் கூறுகின்றேன், எதை
இதை நீ சொல்ல வேண்டும் என்றால் அமைதியாக அதை யோசித்துப்பார். இதை சொன்னால் என்ன நடக்கும் என்பதை தெளிவாக யோசித்துப்பார். பிறகு உனக்கில் வரும் சிந்தனையை நீ செயல்படுத்து என் தங்கமே. நீ யாராலும் நிறுத்தப்பட முடியாத ஒரு ஒளி என் தங்கமே. நீ செய்வதற்கு சாதிக்க பிறந்த இந்த காரியங்களை நிச்சயமாக நீதான் செய்ய வேண்டும் என்று இருக்கின்றது என் தங்கமே. நீ இன்று எவ்வளவு சிறிதாக தோன்றலாம், ஆனால் நாளை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகிறாய் என்பது உண்மை என் தங்கமே. இது இயற்கையின் நீதி என் தங்கமே. உனக்கு தெரியாமல் இருக்கும் உன்னுள் இருக்கின்ற சக்திகள் அனைத்தும் இந்த அப்பனே கண்டேன் என் தங்கமே. நான் உன்னோடு இருக்கின்றேன். உன் ஒவ்வொரு முயற்சியும் என் ஆசிர்வாதம் சேர்ந்து பயணிக்கின்றது என்பதை நீ எந்த வழியிலும் மறந்துவிடாதே. வழிகளை தயங்கி நீ இவ்வளவு நேரம் எந்த உள்ளத்தில் இருக்கின்றாய் என்று தெரியுமா? உன் அப்பன் உள்ளத்தில் இருக்கின்றாய். நீ உனக்கு வழிகள் தராத சந்தோஷத்தை மட்டும் தந்து பார்க்க போகின்றேன் என் தங்கமே. உன் துணை உன்னோடு சேர்த்து வைக்கப் போகின்றேன் என் தங்கமே. நீ தவமிடந்த காரியம் இன்று நடத்து கொடுக்க போகின்றேன் என் குழந்தையே. என்னுடைய அருள் சூழ்ந்த அனைத்தும் மாறும். காலம் வரப்போகின்றது. அனைத்தும் உனக்கு நன்மையாகவே முடியும் என் தங்கமே. உன் அப்பன் சிவன் நிச்சயமாக உன்னிடத்தில் இருந்து உனக்கு நன்மையை கொடுக்க போகின்றேன். அதை மட்டும் செய்வேன் என் தங்கமே. என்மேல் நம்பிக்கையை வைத்து நீ காத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் இந்த அப்பன் பதில் கூறிக்கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே. எதை நினைத்தும் நீ கவலை கொள்ளாதே. எதை சிந்தித்தும் பயப்படாதே. அனைத்தும் காலப்போக்கில் மாறும் என்று நம்பிக்கையை வைத்துக்கொள். உன் துணையை பற்றி உன் மனதில் தோன்று கொண்டிருக்கும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அர்த்தம் இதிலிருந்து இருக்கும் என் குழந்தையே. அதை புரிந்து கொண்டு அதை விட்டுவிட்டு உன் மனதை மிகவும் தூய்மையாக வைத்து அடுத்த என்ன வேலை செய்தால் நாம் முன்னேற முடியும் என்ற சிந்தனையில் உன் மனதை வை என் தங்கமே. எதையோ யோசித்து உன் நேரங்களை வீணாக்காதே என் குழந்தையே. அதுவெல்லாம் உன்னிடம்தான் வரப்போகின்றது. அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது என் தங்கமே. ஏனென்றால் அவர் உனக்கென்று இவ்வுலகில் படைக்கப்பட்ட ஒரு ஜீவன் என் குழந்தையே. நீ உன் வேலைகளை செய். பிறகு அனைத்தும் சரியாக நடக்கும். எந்த பதட்டமும் பயமும் இன்றி நீ சந்தோஷமாக இருக்க இந்த அப்பனின் ஆசீர்வாதமும் அன்பும் என்றும் உன் வாழ்க்கையில் உன்னோடு நிறைந்திருக்கும் என் தங்கமே. என்னை வணங்கி கொண்டிருக்கும் ஒவ்வொரு முறையும் உன் கண்களிலிருந்து கண்ணீர் வருவதற்கான காரணம் நான் உன் மனதுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நான் அறிந்தேன் என் குழந்தையே. கவலைப்படாதே. அனைத்தையும் சரி செய்து உன் அப்பன் நான் தருகின்றேன். பயப்படாதே. நான் இருக்கின்றேன். கவலை கொள்ளாதே. உனக்கு துணையாக இருப்பேன் என் தங்கமே. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.